இன்னைக்கு நம்ம நேர்மையான அதிகாரிகள்லாம் எங்கங்க இருக்கிறாங்க? ஒரு எந்த ஒரு விஷயத்துக்குமா இருந்தாலும் சரி, ஒரு நேர்மை யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஒரு பெரிய கோபம் நம்மகிட்ட பெரும் கோபம் இருக்கும். எந்த துறைக்கு போனாலும் சரி. எல்லாத்துக்கும் ஏதோ கேட்கறாங்களே, நேர்மை இருக்க மாட்டேங்கிறாங்கன்னா பெரும் கோபம் நமக்கு இருக்குல்ல. அப்ப பாருங்க, திருநெல்வேலியில ஒரு திரையரங்கம் திறப்பு விழாங்க. காமராஜர் அவர்கள் வரணும். திரையரங்கு உரிமையாளர் என்ன பண்றாருன்னா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி கலர் பேப்பர்லாம் ஒட்டி, ஐயா வந்து திறக்கணும்னு ரெடியா வச்சிருக்கிறாரு. ஆனா, அந்த திரையரங்குக்கு அனுமதி கொடுக்கல. கலெக்டர் கொடுக்க மறுக்கிறாரு. என்னங்க? எவ்வளோ பெரிய ஆளு, முதல்வர் வர்றாரு. நீங்க குடுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்கிறபோது, இல்லங்க ஒயரிங்லாம் இன்னும் முடியல. பெயிண்ட் அடிச்சதெல்லாம் இன்னும் காயல. நீங்க வந்து அனுமதி வேணும்னா, திரையரங்கு முழுமை பெற்றா மட்டும் தான் நான் அனுமதி குடுக்க முடியும். அப்படி அவரு உச்சபட்சமா மறுத்துறாரு. இவங்க சொல்றாங்க, "ஏங்க யார் வர்றா தெரியுமாங்க? காமராஜர் வர்றாருங்க. முதல்வர் வர்றாரு." அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லும்போது, அவரும் மனிதர் தானே. அவருக்கு கோவம் வரும்ல. சொல்றாரு, "நான் நெனச்சா ஒரு எம்.எல்.ஏ ஆகி முதல்வர் ஆகிருவேன். இப்ப காமராஜர் நெனச்சா என்ன மாரி கலெக்டர் ஆயிற முடியுமா?" அப்படின்னு அவர் டக்குன்னு கிளம்பிட்டாருங்க. இது முடிஞ்சிருச்சு. இப்ப காமராஜர் உள்ள வர்றாரு. வந்தாக்க இந்த விஷயத்த அப்படியே அவங்ககிட்ட ஒப்பிக்கிறாங்க. உடனே அவரு வெட்டி சிரிப்பா சிரிக்கிறாரு அப்படியே. கைய கட்டத்தையா சொல்லியிருக்கான் அவன். யோவ் இது ஜனநாயக நாடுயா? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா யார் வேணாலும் எம்.எல்.ஏ ஆகலாம். யார் வேணாலும் முதல்வர் ஆகலாம். ஆனா கலெக்டர் ஆக முடியுமா நான் போய் இப்ப? என்னைய போய் அசிங்கப்படுத்திருக்கியே அவனுகிட்ட அப்படின்ட்டு இவங்க ஆட்கள வந்து கோவப்படுறாரு. எப்படி ஒரு தலைவன் இருக்கான் பாருங்க. இதோட மட்டும் முடிச்சிடலாங்க. நேரா பசுபதி ஐயா வீட்டுக்கு கார் போகுது. நேரா போன உடனே பசுபதிய பார்க்குறாரு. ஐய்யய்யோ! காமராஜரு முதல்வர் நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னு அவரு வெளிய ஓடி வராரு கலெக்டரு. வந்த உடனே கையெடுத்து கும்புறாரு காமராஜர். ஐயா! வணக்கம்யா! சந்தோஷம். ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்கள போல நேர்மையான அதிகாரிய பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு தானங்க உங்கள படிக்க வச்சோம். நீங்க சரியா தானங்க இருக்கீய. கும்புறேன்யா! கையெடுத்து கும்புறேன்யா! அப்படின்ட்டு ஒரு முதல்வரு கலெக்டர பார்த்து கையெடுத்து கும்புறாருங்க. எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்ப வாழ்ந்திருக்காரு பாருங்க. ஒரு கலெக்டர் எப்படி இருக்கிறாரு. ஒரு முதல்வர் அதுக்கு மேல ஒரு படி எப்படிலாம் போட்டி போட்டு நல்லவங்களா வாழ்ந்திருக்காங்க பாருங்களேன். கொஞ்சம் கூட யோசிக்கலங்க. கையெடுத்து கும்புறாரு. "ஐயா நீ நல்லது செஞ்சிருக்கிய. இப்படித்தான் இருக்கணும். யார் வந்தா என்னங்க? வேலை முடியல. அனுமதி தரமாட்டேன்னு மறுத்திய பாத்தீங்களா? இங்க தான் நீங்க நிக்கிறிய. நேர்மையா இருக்கணுங்க. இப்படித்தான் நேர்மையா இருக்கணும்." உடனே அந்த நேரத்துல அந்த குழந்தை ஓடி வருது. "இங்க பாருங்க, உங்கள மாரியே அந்த குழந்தைய நீங்க நல்ல புள்ளையா வளர்த்துப்படணும். நேர்மையா வளர்த்துப்படணும்." அப்படின்ட்டு கூடுதலா பேசுறாரு. என்னதான் இருந்தாலும் பசுபதி ஐயா ஏதோ சொல்லிட்டாரு. அதனால காமராஜர் ஐயா இங்க வந்திருக்கிறாருங்கிறத பசுபதி ஐயாவோட மனைவி உணருவாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல. உடனே இவரு சொல்றாரு, "அம்மா எனக்கு ஒரு காப்பி குடுங்களேன்." அப்படிங்கிறாரு. நம்ம ஊர்ல ஒரு விஷயம் இருக்குங்க. எப்பயுமே ஒரு பகைவர் வீட்டுக்கோ, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம பேசணும் அப்படின்ட்டு போறோம்னாலோ, ஒரு வாய் தண்ணி வாங்கி குடிச்சோம்னு வச்சுக்கங்களேன், பகை மறந்து போச்சுன்னு அர்த்தம். இது இயல்பா எல்லார் வீட்லயும் நடக்குறதுங்க. அத உடைக்கிறாரு பாருங்க காமராஜரு. என்னதான் இருந்தாலும் நம்ம புருஷன் அவர இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு சிந்தையில வரும்ல. அத உடைக்கிறாரு பாருங்க. "எனக்கு காப்பி குடுங்களேன்" அப்படிங்கிறாரு. காப்பி கொண்டு வந்து குடுக்குறாங்க. வாங்கி குடிச்சுட்டு, "ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்களே ரொம்ப பெருமைப்படுறேன். இப்படித்தான் இருக்கணும். இப்படித்தான் நீங்க இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாருங்க மீண்டும். கையெடுத்து கும்பிட்டு ஒரு முதல்வர் வீட்ட விட்டு வெளிய போறாரு. எப்படிப்பட்ட முதல்வர நம்ம வந்து தமிழ்நாட்ட பார்த்திருக்கு பாத்தீங்களா? திருப்பி பார்க்குமாங்க?